சீ வாட்டரை ட்ரிங்கிங் வாட்டராக மாற்றுற டெக்னாலஜி பற்றி நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். ஆனால் ராமாயண காலத்திலே அது இருந்ததா? இந்த காலத்தில் சயின்ஸ் நிறைய வளர்ந்துருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ராமாயண காலத்தில் இருந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு நரகத்தில் இருக்கிறவங்கள சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போகிற ஒரு டெக்னாலஜி தெரியுமா? ஒரு நல்ல தாட் வந்தால் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்? 25th June 1996 அப்போ சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்கறச்சே இந்த 3 கேள்விக்குமான ஆன்சரை அந்த டிஸ்கோர்ஸில் கொடுத்துருக்கார். ராம பாணத்தில் அடிபட்டு ராவணன் இறக்கும் தருவாயில் இருக்கான். அப்போ அவனை பார்க்கறதுக்காக முனிவர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து, ராவணா, நீ உன் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்டாங்க. ராமருடைய அம்பு பட்டதால ராவணன் கிட்ட இருக்கிற பாவங்கள்லாம் போய் நல்ல பாவங்கள் வந்ததால முனிவர்கள் கேட்ட கேள்விக்கு ராவணன் தன் தலைமையில கை கூப்பி அந்த முனிவர்களை பார்த்து சொல்றான், நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்றது, நான் நிறைய நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய நல்ல எண்ணங்கள் எதையுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் போயிட்டேன். இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய கடல் நீர் முழுசையும் குடிநீராக மாற்றி என்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த நல்ல தாட்டை நான் இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் தள்ளி போட்டுட்டேன். நரகத்தில் வசிக்கிறவங்களை சுகவாசிகளாக சொர்க்கத்தில் வசிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நல்ல தாட்டையும் இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் தள்ளி போட்டுட்டேன். இது மாதிரி வந்த நல்ல எண்ணங்கள் எதையுமே நான் இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் போனதால் என்னால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியல. அதற்கு மாறாக கெட்ட எண்ணம் ஏதாவது வந்ததுனாக்க அதை இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் தள்ளி போடுறது தான் ரொம்ப நல்லது. இதை நான் வாழும்போது கற்றுக்காம இப்போ இறக்கும் தருவாயில் இருக்கும்பொழுது நான் கற்றுண்டேன். அதனால் நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னாக்க, எந்த ஒரு நல்ல எண்ணமும் வந்ததுனாக்க அதை தள்ளி போடாமல் உடனே செயல்படுத்தணும். அதாவது குட் தாட் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரெண்டுமே பேரலாக நடக்கணும். அப்போ தான் நம்ம நினச்சது எல்லாமே நல்லதாக நடக்கும். முனிவர்கள் கேட்ட கேள்விக்கு இது மாதிரி பதிலை சொல்லி ராவணன் அவனுடைய உயிரை விட்டான். ஸோ இந்த ஒரு டிஸ்கோர்ஸ் மூலமாக சுவாமி நமக்கு என்ன தெரியப்படுத்துகிறார் அப்படின்னாக்க, என்ன ஒரு நல்ல தாட் வந்தாலும் அதை இமீடியட்டாக நம்ம செயல்படுத்தணும். ராவணன் சொன்ன மாதிரி தாட் அண்ட் எக்ஸிக்யூஷன் அட் தி சேம் டைம் அது இருந்தது அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே நல்லதை இமீடியட்டாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி நமக்கு சொல்கிறார். ஸோ நமக்கு என்ன நல்ல தாட் வருதோ அதை இமீடியட்டாக செயல்படுத்துவோம். சுவாமி சொல்கிற வழியில் நடப்போம்.